இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயங்களை கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு இந்த வீதி விபத்துகள் பற்றி தான் கதைக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பல சவால்கள் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பனிமூட்டமாக இருக்கலாம், அல்லது இந்த நெல் காயப்படுகிற பிரச்சனைகள், அல்லது அது மின் தடைகள் காரணமாக இரவிலே வீதி விபத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பனிமூட்டமான சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வீதி விபத்துகள் தொடர்பாகவும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதை பற்றித்தான் இன்றைய தலைப்பிலே கதைக்க போறோம். அதற்கு முதல் இந்த காதலர் வாரத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த காதல் வாரத்திலே இன்றைக்கு என்ன நாள் என்றால், இன்றைக்கு என்ன ஹக்டே. ஹக்டே என்றால் அது கட்டிப்பிடித்தல் தினமாக இருக்கிறது. அன்பை பரிமாற்றிக் கொள்ளும் காதலர்களுக்கு இன்றைய நாள் காதலர் வாரத்தின் ஒரு நாளாகவும் இருக்கிறது. இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் கூறுவது மூலம் கட்டிப்பிடி வைத்தியம் என்பது போல தங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எனவே கட்டிப்பிடித்தல் என்பது உலக விஞ்ஞான ரீதியிலே ஒருவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மன உறுத்தல், மன ஆதங்கங்கள் அல்லது மன பிரச்சனை அழுத்தங்களை குறைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக கூட அது பார்க்கப்படுகிறது. எங்களுடைய பிரதேசங்களில் தான் அது ஒரு காமம் சார்ந்த செயற்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கட்டிப்பிடித்தல் என்பது ஒரு மேலைத்திய நாடுகளில் வைத்தியமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய தினத்திலே கட்டி அணைத்து தங்கள் காதலோடு தங்கள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையுமே கலைத்து விட இருக்கிற அந்த காதலர்களுக்கு முந்தைய நாளும் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி தீருங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, சொல்லுங்கள் கார்த்திகேயன், இன்றைய தினத்திலே தலைப்பு பகுதியிலே என்னென்ன விடயங்களை கதைக்க போகிறோம், அந்த காதலர் வாரத்தையும் பற்றி. காதலர் வாரம் அந்த வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும். ஆனா இந்த கடந்த காலங்களுடன் பார்க்கிற பொழுது இந்த முறை இந்த கூடுதலாக இந்த காதலர் தினத்தை வணிகமயமாக்குறதுன்றது எங்களுடைய பிரதேசங்கள்ல குறைவாகத்தான் இருக்கும். கூடுதலாக இந்த மேலைத்திய கலாச்சாரங்கள்ல அதிகம் இந்த வணிகமயமாக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் ரீசெண்ட் டைம்ல நாங்களுமே ஒவ்வொரு கடைகளுக்கு போகைக்குள்ள எங்கட பிரதேசங்களையும் அது வந்துட்டுதோ அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வருது. இப்ப ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அல்லாட்டி காதலர் தினத்துக்கான ஆஃபர்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இப்படி வணிகமயம் சார்ந்து இந்த காதலர் தினமும் வந்துட்டுது எங்கட பிரதேசங்கள்ல அப்படின்றதையும் நாங்கள் ரீசெண்ட் டைம்ல பார்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கடைக்கு போகைக்குள்ள அங்க இந்த லவர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்றதுக்காகவே ரெடி பண்ணிருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு ஃபுட் சிட்டில எனக்கு என்னன்னா, காதலர் தினத்துக்கு இந்த கிஃப்ட் போனஸ் இந்த கிஃப்ட் கடையில ஆஃபர் போடுறது ஓகே, சாப்பாடு கடையில ஆஃபர் போடுறீங்க, அது காதலர்கள் அப்பதான் காதலர்கள் கடைக்கு வருவாங்க, அதுக்காண்டி சாப்பிட மாட்டோம். இல்ல ஆஃபர் போட்டா ஒரு 2 ஜோடி வர்ற இடத்துல 3-4 ஜோடி வருவார்கள் அப்படின்னு. அதை பத்தி காதலர்கள் கவலைப்பட்டு மறியறேன். நீங்கள் ஆள் இல்லாத நீங்களே எனக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிசினஸ். அதான் இப்ப இந்த மாதிரி தினங்கள் அதிகம் நாங்களுடைய மேலைத்திய கலாச்சாரங்கள்ல பார்க்கிற பொழுது அதிக தினங்களை கொண்டாடுவார்கள். இப்ப ஒரு கேக் டே, அந்த மாதிரி சின்ன சின்ன டேஸ் எல்லாமே பெருசா செலிப்ரேட் பண்ணுவார். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தா அந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸா தான் இருக்கும். எல்லாத்தையும் வணிகமயப்படுத்தி இந்த நாள்ல இதுக்குரிய தினம் அதை கொண்டாடி அப்படின்னு அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த வணிக நோக்கங்கள் நாளடைவில் எங்களுடைய பிரதேசங்கள்லயும் அது வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியது. அதுக்கு பெரிய உதாரணம் இந்த லவர்ஸ் டேயா கூட இருக்கலாம். இன் ஃபியூச்சர்ல ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய ப்ராடக்ட் கண்டு ஒரு டே கொண்டாடுவார்கள். அது ஆரம்பிக்கப்பட்ட தினமாக சில வழிகள் இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்களுடைய நிறுவனத்துக்குரிய ஒரு ஸ்பெஷலான டேஸை கொண்டு வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் கடை அப்படின்னு சொன்னா இந்த ஐஸ்கிரீமுக்குரிய டே தான் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஆஃபர்ல கொடுக்கறது அப்படி என்று இந்த கலாச்சாரம் மேலைத்தியத்தில் அது ஒரு மார்க்கெட்டிங் டூலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது நாளடைவில் எங்களுடைய பிரதேசங்களுக்கும் வெறும் குறிப்பாக எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கக்கூடிய இந்த முறையாக வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. காதலை எங்களுடைய உள்ளூர் காதலாக கொண்டாடினால் அது நல்லா இருக்கு. மேலைத்திய இதுகளை பார்த்து அதன்படி கொண்டாடாமல் நீங்கள் காதலை கொண்டாடுவது உங்களுக்கு அந்த சமூகத்துக்கும் ஒரு சிறிய வருமானத்தை கொடுக்குமா இருந்தால் அதுவும் நல்ல விடயமாக இருக்கும். நாங்களும் முன்னேறி செல்ல தானே வேணும். நிச்சயமாக உண்மையான கருத்தான். இப்படி வரக்கூடிய சந்தைப்படுத்தல் உத்திகள் உள்நாட்டு உற்பத்திகளை வளப்படுத்தக்கூடியதாக இருந்தால் எங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். இதற்கெல்லாம் காதல்கள் மீது பழி போட முடியாது. இப்படி கொண்டாடக்கூடிய தினங்களை நாங்கள் எங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிக்கின்றது உள்நாட்டு பொருளாதாரத்துக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் வளர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. நிச்சயமா அப்படி இருக்கும்போது நாங்கள் இப்போ தலைப்பின் பகுதிக்கு வரும். இந்த விபத்துக்கள் என்று வரும்பொழுது இன்றைக்கு பத்திரிகையிலும் பல விபத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த வீதிகளிலே பரந்த நிலை கூட வீதியின் அருகாமையிலே நடந்து சென்றவரை பேருந்து மோதி அவருக்கு விபத்துக்குள்ளாகி இறந்திருக்கிற அந்த செய்தி கூட மனதுக்கு நெருக்கலான செய்தியாக இருந்தது. குறிப்பாக இன்றைக்கு பனிமூட்டமான சூழ்நிலை அதிகரித்துகிறது. அதிகாலை வேளைகளிலே வீதியே தெரிய முடியாத அளவிற்கு பனிமூட்டமாக இருக்கிறது. அது மாலை நேரத்திலும் இன்றைக்கு ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் பனிமூட்டமான சூழ்நிலையால் பெரிய அந்த வழிகளில் இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாம் பனி புகாராக மூடி இருக்கிறது. எனவே இந்த நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்
அதிகமாக இருக்கிறது. எனவே நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வாகனத்தினுடைய ஒளி சமிக்கைகளை ஒளிர விடுங்கள், வாகன ஒலிகளை எழுப்புங்கள். அதே நேரம் இந்த ஹெட்லைட்டுகளை ஒளிர விட்டு செல்லுங்கள். அவற்றின் மூலம் தான் இந்த விபத்துகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும். போலீசாரும் போக்குவரத்து போலீசாரும் அதைத்தான் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பனி சூழ்ந்த நிலையிலே நீங்கள் செல்லும் பொழுது ஒலிகளை எழுப்புதல், இந்த ஒளிச்சமிக்கைகளை எழுப்புதல், அதே போல உங்களுடைய வாகனத்தினுடைய ஹெட்லைட் என்று கூறக்கூடிய அந்த வாகன ஒலிகளையும் ஒளிர விட்டு செல்லுங்கள் என்பதுதான் கூறுவோம். இரவானத்தான் ஒளிர விடும் இல்லாமல் இந்த மங்கலான நேரங்களையும் அவற்றை ஒளிர விட்டு செல்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியது. அதை தாண்டி இந்த பனி குளிர்காலங்களில் எங்களை அறியாமலேயே எங்களுடைய உடம்பு எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஆக்சிலேட்டரை பிடிக்க கை தானா முருகக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களை அறியாமலேயே நாங்கள் பைக்கினுடைய ஆக்சிலேட்டரை எங்களை தாண்டியே முறுகி கொண்டிருப்போம். வேகம் மிக அதிகமாக கூடிக்கொண்டு இந்த பனிகாலங்களிலே எங்களுடைய தசைநார்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். எனவே அது போன்ற விடயங்களில் உங்களை நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவர்கள், அதிகாலையிலே நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய நின்று சிறு சிறு இடங்களிலே ஓய்வெடுத்து உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பயணிகள் என்பதையும் கூறக்கூடியதாக இருக்கிறது. இது பெரும்பாலும் பெருந்தெருக்களிலே இந்த வீதிகள் இந்த விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களை அறியாமலேயே வாகனத்துடைய வேகத்தை அதிகரித்து சென்று மோதி விபத்துக்குள்ளாகக்கூடிய சம்பவங்கள் இந்த குளிர்காலங்கள் மழை காலங்களிலே அதிகரித்திருக்கு. இந்த பனிகாலங்களிலும் அவைகள் அதிகரித்திருக்கு என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த நெல் கொள்வனவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நெல்களை உலர விடுவதற்காக பெரும் வீதிகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காப்பட் தார் வீதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீதிகளிலே அவை உலர விட்டுப்பட்டிருக்கும் பொழுது வீதிகளிலே பயணிப்பவருக்கு அது பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது. ஒரு பக்கம் அது நெல் கொள்வனவு விவசாயிகள் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றாலும் இன்னொரு பக்கம் வீதிக்கு பெரும் இடையூறாக இருக்கு. பல வீதி விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. பலர் பயன்படுத்தாத வீதிகளில் அதை செய்யும் பொழுது சிலர் பிரதான வீதிகளிலேயே செய்து கொண்டிருக்கும் பொழுது அது பல வீதி விபத்துக்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கடந்த இடங்களில் கூட இது விபத்துகள் பல இடங்களிலே வடமாகாணத்துக்கு கூட பல இடங்களில் பல இறப்பு சம்பவம் கூட இடம்பெறும். எனவே அது தொடர்பான விடயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த சங்குப்புட்டி வீதியாக பயணிக்கும் போது சரி, பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு செல்லக்கூடிய வீதியாக இருக்கட்டும், மாங்குளத்திலிருந்து ஒட்டிசுட்டான் செல்லக்கூடிய வீதியாக இருக்கட்டும், அந்த முல்லைத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகளில் புதிதாக பயணம் செல்பவர்கள் அல்லது இரவிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நெல் மூடைகள் அடுக்கப்பட்டிருக்கலாம், வீதிகளிலே காய விடப்பட்டது அப்படி இருக்கலாம், வலிக்கு விடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இது தொடர்பான விளையாட்டாக கடந்து சென்றாலும் பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன கடந்த ஆண்டில். எனவே இப்படியான விபத்துகள் இடம்பெறக்கூடாது என்பதையுமே நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கார்த்திகை, நிச்சயம் நாங்கள் இந்த அதிகம் வீதி விபத்துக்களை பற்றி தொடர்ச்சியாக இந்த தலைப்பு பகுதியில் கதைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மழை காலங்களில் எப்படி இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வது என்பது பற்றியும், இப்பொழுது இந்த பனி மூட்டமான இந்த காலப்பகுதிகளில் எப்படி வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் முன்னாயத்தமாக இருக்கலாம் என்பது பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இன்று வருடம் ஆரம்பித்து 2 மாதங்கள் கூட நிறைவடையாத நிலையில் வீதி விபத்துகளால் பல உயிரிழப்புகளை 231 பேர் 38 நாட்களில் இறந்திருக்கிறார். 231 பேர் உயிரிழந்திருக்கிறார். உலகளாவிய ரீதியில் பார்க்கிற பொழுது இந்த வீதி விபத்துகளின் எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கிற பொழுது பஸ் கவிழ்ந்து விழுந்து 51 பேர் ஸ்தலத்தில் பலியாக இருக்கிறார்கள் சொன்னால் 51 பேர் என்பது சாதாரணமான விடயம் இல்லை. அந்த உயிர்கள் போனதுதான் திரும்பி வராது. உண்மையில் நாங்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனம் எங்களுடைய நேரத்தை மிதப்படுத்துவதற்காகவும் எங்களுடைய பிரயாணத்தை இலகுபடுத்துவதற்காகவும் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஆபத்தையும் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அவதானித்துதான் செயற்பட வேண்டும். உண்மையில் இந்த வீதி சமிக்ஞைகளில் பொறுமையாக நிற்க முடியாத மனிதர்களை எல்லாம் நாங்கள் நாளாந்தம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். வீதிகள்ல பொறுமை என்பது அந்த வீதி சமிக்ஞையில் ஒரு அவ்வளவு நேரம் நிற்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஒரு 60 செகண்ட் மிஞ்சி போனா 1 நிமிஷத்தை விட ஒரு கொஞ்சம் கூடவா நிற்போம். அதில் கூட பொறுமை இல்லாமல் வேகமாக அந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கு தங்களுடைய உயிர்கள் மீது அக்கறை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வரக்கூடிய 3rd person அவர்களை அடித்து அவர்களுக்கு ஒரு காயங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய குடும்பங்களுக்கு சோகங்களை ஏற்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வீதிகளில். குறிப்பாக இந்த கரையோரங்களில் இருந்து வாகனங்களை வீதிக்கு எடுப்பவர்களை பார்க்கிற பொழுது சிக்னல் போட மாட்டார்கள், உரிய ஒளிச்சமிச்சைகள் தர மாட்டார்கள், சடனா தங்களுடைய வாகனங்களை பெருந்தெருக்களில் ஏற்றுபவர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல சம்பவங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. வீதி என்பது உண்மையில் நாங்கள் அவ்வளவு பொறுப்பாகவும் கவனமாகவும் பயணிக்க வேண்டிய ஒரு விதம். குறிப்பாக இந்த தனியார் கல்வி நிலையங்கள் பாடசாலைகளை அண்மித்த இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய பொறுப்பதிகாரிகளாக இருக்கட்டும், காவலாளிகளாக இருக்கட்டும், மாணவர்களை சரியாக வழிப்படுத்தி அந்த கடவைகளை கடப்பதற்காகவும் உரிய முறையில் அவர்களை ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்தை கடத்தி விடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்றால் சராசரியா வீதியில் பயணிக்கிறது என்பது ஒரு பெரிய சவாலுக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். அதுவும் அந்த பெரிய வாகனங்கள், பெரிய ரக வாகனங்கள் பயணிக்கக்கூடிய பிரதேசமான இந்த உரும்புராய் மருதனாமடம் ரோட் அதிக வேகமாக
பெரிய ரக வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் அந்த இடங்களிலும் சரியான பாதுகாப்பாக மக்கள் பயணிக்க வேண்டும். சில சந்திகள் ஜங்ஷன்ல வந்து சிக்னல் இல்லாட்டியுமே அந்த ஜங்ஷன் எப்பவுமே பரபரப்பாகவே இருக்கும். 4 பக்க வீதிகளும் வந்து பரபரப்பாகவும் அந்த இடத்துல ஒரு சந்தியை கடந்து அங்கால போறதுன்றதே பெரிய சவாலுக்குரியதா இருக்கும். குறிப்பாக இந்த மருதனாமடம் ஜங்ஷன் அங்க சிக்னலும் இல்லை, ஆனால் பெரிய ஒரு சவாலுக்குரிய ஒரு இடமாக இருக்கும். அப்படியான இடங்களிலும் நாங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் நின்று இந்த வீதிகளை கடக்க வேண்டும். காரணம் எல்லாருமே அவசரப்பட்டு தான் போறது. உண்மையில் பொறுமை இல்லை என்றதை விட அவசரம், டப்பண்டு போயிடணும், உடனே கடந்துருவணும், இந்த வீதியில இருந்து அங்காளி பக்கம் டப்பன்னு கடந்து போயிடணும், அது டப்பன்னு போயிடணும் என்ற மாதிரி போயிடும். கொஞ்சம் பொறுமையா நின்று நாங்கள் இந்த வீதிகளை கடந்தோம்னு சொன்னால் சரியான விஷயமா இருக்கும். அடிக்கடி நாங்கள் இந்த வீதி விபத்துக்களை பற்றி பேசிக்கொள்வோம். அதே போன்றுதான் நேற்று நாங்கள் தலைப்பு பகுதியில் பேசிய இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை பற்றி புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி கூறிய கருத்தை நாங்கள் பேசியிருந்தோம். அப்படி ஒரு கருத்தை தான் கூறவில்லை அப்படி என்று அவர்கள் இன்னொரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையில் என்ன கருத்தை வெளியிட்டாலும் அந்த உரிமையாளர்களுக்குரிய காணியை அவர்கள் ஒப்படைத்தார்கள் என்றாலே போதும். அதுதான் அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம். அதை விட இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளில் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி, இந்த தமிழக மீனவர்கள் பற்றி அதிகம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய்கொண்டிருக்கிறது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில். இப்படி இருக்கிற பொழுது தமிழக காங்கிரசினுடைய அமைச்சர் ஒருவர் இந்த 3 நாட்களில், வாரத்தில் 3 நாட்களில் இலங்கை கடற்பரப்பில் வந்து அவர்கள் மீன் பிடிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது எவ்வளவு தூரத்திற்கு சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. இப்படியாக இன்றைய செய்திகளும், குறிப்பாக நாங்கள் அடிப்படையாக பேச வந்த விடயம் இந்த காலகட்டத்தில் வீதி விபத்துக்களை பற்றி தான். கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயணியுங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வளவு இந்த நேற்றைய தினம் இந்த தையிட்டி விகாரை அந்த பிரதேசம் சார்பான செய்மதி புகைப்படங்கள் காணொலிகள் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலே வெளியாகி இருந்தது. குறிப்பாக 2022 தொடக்கம் 2012 தொடக்கம் 2012 வரை அந்த பகுதிகளிலே செய்மதி படங்களூடாக எந்தவித செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. அதற்கு பிறகு அது 2012 2015 வரை அது அந்த துப்புரவாக்கல் பணிகள் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 2015 2019 வரை அந்த பகுதிகளிலே ஏனைய கட்டிடங்கள் கட்டுமான பணிகள் நடந்திருக்கிறது. 2021 தான் விகாரைக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு அதனுடைய கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய செய்மதி காணொலிகள் நேற்றைய தினம் வெளியாகி இருக்கிறதும் வந்து என்ன சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது என்பதை ஓரளவு ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்து, அதே நேரம் நேற்றைய தினம் தையிட்டியில் போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது. அது வலுவடைந்து சொல்கிறது. இன்றைக்கு 2ஆம் நாள் பல மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். பல தரப்புகளிடமிருந்து ஆதரவு, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் தாங்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். 1990களிலே தாங்கள் இந்த மக்கள் மண்ணை விட்டு வெளியேறும் பொழுது தங்களுக்கு வலி இருந்ததோ அதே போல சொந்த நிலத்தை இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது எவ்வாறு விலை நிமிர்ந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல இன்னொரு பக்கம் இந்த விபத்துக்கள் தொடர்பாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த மின்வெட்டுக்கார நாட்களாக இருக்கிறது. மின்வெட்டுக்காரர்கள் இரவு லைட்டுகளிலே, வீதிகளிலே, விளக்குகளில் இந்த நிலையிலே இந்த பழைய ஹெட்லைட்டுகளோட வாகனங்களை செலுத்தார்கள். டிம்முகளில் விட்டுட்டு செலுத்துறது, இந்த ஹெட்லைட்டை இல்லாமல் செலுத்துறது, ஒரு 6 மணி நேரம் ஹெட்லைட்டை போட்டுட்டு போங்க என்பதையும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சில நேரம் சில இந்த வடி வாகனங்களுக்குலாம் ஒரு பக்க ஹெட்லைட்டை மட்டும் போடுறீங்க, ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து மற்ற பக்கத்தில் மோதி நடைபெறக்கூடிய விபத்துகளும் இருக்கிறது. இந்த கவுண்டமணி 2 லோரு பைக்குக்கும் இடையாள 2 லோரி அடிபட்ட மாதிரி அப்படி நடக்குது சம்பவங்கள். அப்போ தயவு செய்து வீதி என்பது நீங்கள் ஒருவர் பயணிப்பது அல்ல, ஒரு உயிர் சார்ந்தது அல்ல, அது இன்னொரு உயிர் சார்ந்ததாகவும் இருக்குது. எனவே உங்களுடைய உயிர், உங்களுடைய அவயங்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோலதான் அது மற்றவர்கள் என்பதை விளங்கி கொண்டு செயற்படுங்கள் கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.